காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நாட்களும் காலங்களும் வருடங்களும் வேகமாக கடந்து போகின்றன. சீக்கிரமாய் வரப்போகும் என் நாளுக்காக காத்திரு. அல்லேலூயா என்ற தொனி இந்த அண்ட சராசரமெங்கும் ஒலிக்கும். இருள் அறவே நீங்கும், வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். எல்லா அரசாட்சியும் அற்றுப்போகும். உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாகும். அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் என்ற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாகும். இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூறுங்கள் என்ற சத்தம் உண்டாகும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறார் பரிசுத்த ஆவியானவர். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. ஆவியானவரின் அமர்ந்த குரல் உன் காதுகளில் விழும் வரை உன்னை அமைதிப்படுத்து. உன் இருதயத்தை தாழ்த்து, விழித்திரு. உன் விளக்கில் எண்ணெய் சேகரித்துக்கொள். ஆதார வசனம்: நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44.